தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை உப்பு மட்டத்துக்கு சொல்லி அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் வற்புறுத்த நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. இது உன் வேலை தானே, சரி ஏறு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோ கையை பிடிச்சி ஒழுங்கா ஏற போறியா இல்லையா அப்படின்னு திட்டிட்டு இருக்க சமயத்துல ரோமியோ உள்ள என்ட்ராரு. ஏய் அவ கையை விடு அப்படின்னு ஹீரோ பார்த்து திட்டிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உன்னை நினைச்சா ரொம்பவே பெருமையா இருக்கு, நீ 15th ரேங்க் வந்துட்டியாமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு என்னோட முதுகுல நீ உப்பு மட்டை ஏறு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கையை பிடிச்சி என்னோட முதுகுல ஏறுன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த டைம்ல ரோமியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோயினை ரோமியோ மேல உப்பு மூட்டை ஏத்தி விட ஹீரோயினை தூக்கிட்டு ரோமியோ வேகமா ஓடுறா. ஹீரோயின் கத்திட்டே வராங்க என்ன விடுறா அப்படின்னு சொல்லி. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் ஓடி வந்து அவளை கீழே விட அவளுக்கு ஹீரோனா ரொம்பவே பிடிக்கும்னு சொல்ல ரோமியோக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஹீரோயினை பார்த்து நிஜமாலே உனக்கு அவனை பிடிக்குமான்னு கேட்க ஹீரோயின் ஹீரோ மேல கோவத்துல இருப்பாங்க. அதனால ஹீரோவை திட்ட ரோமியோக்கு அப்பாடா இவ லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. சோ ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து தான் இந்த எக்ஸாமுக்கு படிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் ஸ்கூல் ஃபுல்லாவே பரவ ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம ரோமியோ தூக்கிட்டு சுத்தினாலே முதுகல அதுவும் பரவ ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு டே என்னடா இது இவனோட பெரிய பிரச்சனையா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இங்க போயே ஆகணும்னு கஷ்டப்பட்டு படிச்சு அந்த ஸ்பெஷல் ஸ்டடி ஹாலுக்குள்ள போயிடுறாங்க. அங்க அந்த மேடம் இன்னைக்கு ஹீரோ கூடயே பேசிட்டு இருக்கா. அதை ஹீரோயின் செம கோமா பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து அந்த கதவு கிட்ட நின்று பாக்குறாங்க ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி. ஹீரோயினும் ஹாய் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து பிரின்சிபல் டே இங்கிருந்து போங்கடா, ஒழுங்கா படிச்சுதான் உள்ள வர முடியும்னு திட்ட அவங்க அப்பா கூட சார் லைட்டா காலை கொஞ்சம் அகட்டி வைங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் ஹீரோயின் சொல்றாங்க. இதனால பிரின்சிபல் செமையா கடுப்பாய் எல்லாரையும் திட்டி அங்க அனுப்பிச்சிடுறாரு. ஹீரோயினையும் வார்ன் பண்றாரு. அப்புறம் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்குது. அங்க பிரின்சிபல் எனக்கு என்னமோ ஹீரோயின் சீட் பண்ணி தான் பாஸ் பண்ணிருப்பான்னு சொல்ல அந்த லேடி டீச்சர் ஹீரோயினுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. ஜூனியர் எல்லாருமே பிக்னிக் போறாங்க, பட் சீனியருக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்ல உடனே லேடி டீச்சர் பேசாம எல்லாருக்கும் ஒரு டோர்னமெண்ட் வைக்கலாமே, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே படிப்புனே இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல பிரின்சிபல் அதை ஒத்துக்கிறாரு. பட் அங்க இருக்க ஒரு ஜென் டீச்சர் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் தான் நம்ம ஹீரோ படிக்கிற கிளாஸ் டீச்சர். அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்ல அவங்க படிச்சுதான் ஆகணும், ஏன்னா அவருக்கு ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் சுத்தமா ஆர்வம் கிடையாது. பட் லேடி டீச்சர் விடுற மாதிரி இல்ல, இங்க பாருங்க உங்க கிளாஸ்க்கும் எங்க கிளாஸ்க்கும் தான் காம்படிஷன் நடக்க போகுது, ஒருவேளை என் கிளாஸ் வின் பண்ணுச்சுன்னா உங்களை நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ 2 டீச்சரும் எப்படியாவது நம்ம கிளாஸ் வின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. நம்ம லேடி டீச்சர் நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு வந்து இங்க பாருங்கப்பா நான் இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், நாம தான் வின் பண்ணி ஆகணும்னு சொல்ல எல்லாரும் டவுனாவே இருக்காங்க. அப்போ லேடி டீச்சர் ஒரு பிளான் பண்றாங்க. இங்க பாருங்க நம்ம கிளாஸ் மட்டும் வின் பண்ணிச்சு நான் எல்லாருக்கும் பீட்சா வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் செம்ம எந்த வராங்க. பயங்கரமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெமோ தான் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அப்படியே ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்காரு. இதை ஹீரோ பார்த்துட்டு என்ன இங்க காமெடி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண உடனே ரெமோவும் நாங்க தான் வின் பண்ண போறோம், எங்க கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுதுன்னு சொல்ல ஹீரோவும் மறுபடியும் கிண்டல் பண்றாரு. இது பார்த்து ஹீரோயினே பொங்க எழுந்துடுறாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் எங்க கிளாஸ் ரொம்ப மொட்டை தட்டியே பேசிட்டு இருக்க, இப்ப பாரு இந்த காம்படிஷன் நாங்க வின் பண்ணி காட்டுறோம்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஹீரோட அம்மா கிட்ட இந்த மாதிரி காம்படிஷன்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டா சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் அவங்களுக்கும் ஒரே ஜாலி ஆயிடுது. ஐயோ நீங்க 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, நான் யாருக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட தம்பி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் யாருக்கு தான் பிடிக்கும், எப்படிதான் இவங்க அதுல விளையாடுறாங்களோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண அப்ப ஹீரோயின் ஸ்போர்ட்ஸை பத்தி சொல்ல உடனே அவன் உனக்கே ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண உடனே ஹீரோயின் சொல்றாங்க ஆமா எனக்கும் ஒண்ணும் தெரியாதுதான், ஆனா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா எல்லாமே நடக்கும், ஏன்னா ஒரு இரும்ப அடிச்சுதான் ஊசி ஆக்குறாங்கன்னு சொல்லி தத்துவம் எல்லாம் பேச அதை கேட்டதும் ஹீரோட அம்மாக்கு இன்னும் சந்தோஷம். அடனே எப்படிலாம் பேசுறாளே இவ அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் அந்த காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த காம்படிஷன்ல மொத்தமா 3 லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 லெவல்ல நம்ம ஹீரோயினும் கலந்துக்கல, ஹீரோவும் கலந்துக்கல. சோ ஹீரோயின் எல்லாரையும் சேர் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கியூட்டா ஒரு காட்டன் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஜக்கும் லேடி காகாவோட ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ வர பின்னாடியே போய் தட்டிடுறாங்க. அப்புறம் அங்கிருந்து வேகமா ஓட ஹீரோ துரத்திட்டு வர இவங்க அந்த ட்ரெஸ்ஸோட வெயிட் தாங்காம கீழே விழ யாரா நீ அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். ஹீரோ கண்ணத்தை பிடிச்சு அப்படியே கிளிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. என்னதான் ஹீரோயின் அசிங்கப்படுத்தினாலும் உள்ளுக்குள்ள ஹீரோயின் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாரையும் சேர் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிக்க கூட முடியல, பயங்கரமா வெயிட் ஊத்திட்டு இருக்கு. கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ஹீரோயின் டீம் தான் வின் ஆகுது. அந்த சமயம் பார்த்து ஹீரோட அம்மா அங்க வந்து ரங்கலரி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மேடம் இன்னைக்கு பார்த்துட்டு ஆன்ட்டி நீங்களா இங்க வந்தீங்க, நான் பாருங்க ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோட அம்மா அப்படியா அப்ப நான் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. மேடம் இன்னைக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் கேம்ல செகண்ட் ரவுண்ட் நடக்குது. இதுலயும் நம்ம ஹீரோயின் டீம் தான் வின் பண்றாங்க. அப்புறம் ஃபைனல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல தான் நமக்கு அதிகமா மார்க் கிடைக்க போகுது. இந்த காம்படிஷன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ரெமோ ஹீரோ கிட்ட சொல்லிட்டே இருக்கான் நாங்க தான் வின் பண்ண போறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது என்ன, அதாவது ஒரு ஸ்டிக்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தூக்கி ஓடிட்டே இருப்பாங்க. யாரு ஃபர்ஸ்ட் என் லைனை தொடுறாங்களோ அவங்க தான் வின்னர். கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் கையில அந்த ஸ்டிக் வருது. அவங்களும் எடுத்துட்டு வேகமா ஓடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோவும் நிக்கிறாரு, ரோமியோ நிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் ரோமியோ கிட்ட தான் அந்த ஸ்டிக்கை கொடுக்கணும். பட் அவங்க ஹீரோவே பார்த்துட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுக்க அவர் அதை வாங்காம அவங்க டீம்ல கொடுத்து அந்த ஸ்டிக் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காரு. ரோமியோ என்கிட்ட கொடுன்னு கேட்க ஹீரோயின் கொடுக்க அவரும் வேகமா ஓடுறாரு. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ வின் பண்ணிடுறாரு. சோ இப்போ அந்த ஜென் டீச்சரோட கிளாஸே வின் ஆயிடுது. இதனால கிளாஸ் வந்த எல்லாருக்கும் அந்த லேடி டீச்சருக்கு நம்ம ஹீரோயின் மேல செம்ம கோவம். எல்லாரும் சேர்ந்து
ஹீரோயினை திட்ட ரோமியோ தான் சப்போர்ட் பண்றான். அப்ப எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்ப நீ எங்களுக்கு பீட்சா வாங்கி கொடுன்னு சொல்ல அவன் திருன்னு முடிக்கிறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோவோட அம்மா என்டர் ஆறாங்க. அவங்க வந்து நான் தான் ஹீரோயினோட ஃபேன், அவங்க எல்லாருக்கும் நான் பீட்சா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாங்கி தரேன். அப்புறம் எல்லாரும் ஜாலியா போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. ட்ரைனிங் எல்லாம் பண்ணனால அவங்களுக்கு செம்மையா உடம்பெல்லாம் வலிக்குது. சோ மெடிசன் பண்ணலான்னு வெளியே வரும்போது தான் ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ இன்னும் தூங்கல? ஆமா, உனக்கு தான் இப்படி வலிக்குது, எதுக்கு கஷ்டப்பட்டு விளையாடுற அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ஹீரோயின் நான் தோக்குறேன் ஜெயிக்கிறேன் அது விஷயம் கிடையாது, அதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்றேனா அப்படிங்கறதா மேட்ரு, நான் பண்றேன் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஹீரோவோட அம்மா ஸ்கூலுக்கு அந்த விஷயத்தையும் சொல்றா. அதை கேட்டுதான் ஹீரோ எங்க வீட்டுல நானும் என் தம்பியும் குழந்தை கிடையாது, எங்க அம்மா தான் ஒரு குழந்தை, அவங்க ஏன் தான் அப்படி பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோயின் ஹே அப்படிலாம் சொல்லாத, அவங்க அங்க வந்தது எங்களுக்கு எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா, என்னோட அம்மாவே ஸ்கூலுக்கு வந்த மாதிரி இருக்கு, என்னதான் எங்க அப்பா எங்க பாட்டி எல்லாம் என் கூட இருந்தாலும் அம்மா மாதிரி வராதுல்ல, என்னோட அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் என்னோட அம்மாவையே பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. பின்னாடி இருந்து ஹீரோட அம்மா இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் சரி ஓகே நான் போய் டின்னர் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ அதையாவது ஒழுங்கா பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அப்புறம் திரும்பி ஹீரோயினை பார்த்து ஆமா இன்னைக்கு ஒரு காட்டன் ட்ரெஸ் போட்டி, அது என்னது அப்படின்னு கேட்க அந்த கார்ட்டூன் கேரக்டர் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி ஹீரோயின் கியூட்டா பண்றாங்க. அதை பார்த்து ஹீரோவே கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயினுக்கு செம ஷாக்கு, நம்ம காது தான் கேட்கலையா இல்ல இவன் தான் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா அவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க இல்லையா ஸ்கூல்ல, அது எல்லாத்தையும் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோட அப்பா கிட்ட ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடு ரொம்பவே கலகலன்னு இருக்கு, பேசாம நம்ம ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்க அவரும் ஓகே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினோட அப்பாவோட ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. எல்லாரும் ஜாலியா பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் செமையா சரக்கு அடிச்சிடுறாங்க. ஹீரோ மட்டும் கம்மியா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் சேர்ந்து கிட்டார்லாம் வாசிக்கிறாங்க. சோ ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினும் கத்தி சாமியா என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோன்னு சொல்லிட்டு எல்லா நினைவுகளும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப ஹீரோயினுக்கு செமையா போதை ஆகி நிறைய வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்பா இந்த ஹீரோக்கு நம்ம அவன் வீட்டுக்கு வந்தது சுத்தமா பிடிக்கலையா, அவன் வேணும்னு எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறான்ப்பா, அவன் ஒரு பேட் பாய், எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோவோட அம்மா உனக்கு அவனை பிடிக்காதா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் ஆன்ட்டி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கிள் ரொம்ப பிடிக்கும், ஹீரோவோட தம்பியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இந்த ஹீரோ மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோ விஷயத்த சொல்லிடுறாரு. ஹீரோயின் லெட்டர் எழுந்தாங்க இல்லையா அந்த விஷயத்த, அந்த லெட்டர்ல என்ன ரொம்ப பிடிக்கும்னு எழுதியிருந்தேன், நான் ரொம்ப ஸ்வீட், நான் இல்லாம இருக்கவே முடியாதெல்லாம் எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆறாங்க. உடனே ஹீரோயினோட அப்பா என்கிட்ட லவ் லெட்டர் எழுத ஐடியா கேட்டது இதுக்காக தான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் அப்பா எனக்கு உன்னை பிடிச்சது, ஏன்னா உன்னை பத்தி எனக்கு அப்ப தெரியாது, ஆனா இப்போ உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுல மயக்கம் போட்டுறாங்க. அப்ப ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை தூக்க ட்ரை பண்ண அவரும் குடிச்சிருப்பாரு. சோ அவரால முடியாது. சோ வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினை ஒப்பு மூட்டை தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோட அம்மா இவங்க ரெண்டு பேரும் பேர் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட நீ உண்மையிலே கிரேட் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் நீயா சொல்ற, சரி என்னை இறக்கி விடு அப்படின்னு சொல்லி கத்த. உடனே ஹீரோ ஆமா உன் ஹார்ட் பீட்டே இவ்வளவு வேகமா துடிக்குது, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, ஒழுங்கா நீ உடம்ப ஏத்து, உனக்கு குழந்தை பிறந்தா நீ எப்படி பாத்துப்ப அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஹீரோவோட அம்மா ஹீரோயினை பாக்கிறதுக்காக ரூமுக்கு வராங்க. அங்க ஹீரோயின் ரொம்ப அலங்கோலமா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வரும்போது ஹீரோவும் ஹீரோயினும் படிக்கும் போது தூங்கிட்டு இருக்கப்போ போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அந்த போட்டோட பிரிண்ட கொண்டு வந்து ஹீரோயினோட புக்லயே வச்சிடுறாங்க. அப்ப டக்குனு ஹீரோயினும் எந்திரிச்சிடுறாங்க. அப்ப ஹீரோவோட அம்மா கீழே வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சாரி ஆண்டி நேத்து நான் ஓவரா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மாவும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல எல்லாரும் ஹீரோயின் கிட்ட அந்த ஸ்பெஷல் ஸ்டடி ஹால் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவங்களும் அங்க கம்ப்யூட்டர்லாம் இருந்துச்சு, ஃபுல்லா ஏர் கண்டிஷனர் சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரோமியோ அங்க வந்து ஹீரோயின் கிட்ட வழக்கம் போல பேசிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அந்த புக்கை எடு அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மா போட்டோ வச்சாங்க இல்லையா, அந்த போட்டோ கீழே விழுந்துருது. அதை பார்த்த ரோமியோ செம்மையா ஆட ஆரம்பிக்கிறான். இதை கிளாஸ்ல இருக்க எல்லாருமே பாக்குறாங்க. அப்படியே ரூமரா எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்குது. இன்டர்நெட்லயே போட்டு விட்டுறாங்க. ஸ்கூலே இதை பத்தி பேச ஆரம்பிக்குது. ஒருவேளை அவங்க லிவிங் டுகெதர்ல இருப்பாங்களோ இல்ல டேட்டிங்ல இருப்பாங்களோ இல்ல இது ஒரு போட்டோஷாப்பா இருக்குமோ அப்படின்லாம். அப்ப ஹீரோயினோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயின் கிட்ட அவங்க வீடு பெருசா இருக்குமா, அவன் ரொம்ப ரிச்சா அப்படின்லாம் கேட்க ஹீரோயின் அந்த வீட்டை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போடி அப்படின்னு பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எந்த விஷயமும் தெரியாம ஸ்டடி ஹால்குள்ள போய் பாக்குறாரு. அங்க இருக்க எல்லா கம்ப்யூட்டர்லயும் இவங்களோட ஃபேஸ் தான் இருக்கு. அந்த மேடமனுக்கு வேற கவலையா இருக்கா. ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியாம போய் கம்ப்யூட்டர்ல பார்த்து செமைய ஷாக் ஆகி அடியே எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. சரி நம்ம இப்போ எபிசோட்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் நீ ஹீரோ வீட்டுல இருந்து தங்கி இருக்க, அந்த வீட்டை எங்களுக்கு கொஞ்சம் காட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் கூட்டிட்டு போறாங்க. அவங்க வீட்டை பார்த்து மலைச்சு போய் நின்னுட்டே இருக்காங்க. இதுதாண்டி ஹீரோவோட ரூம், இதுதான் ஹீரோயினோட ரூம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு செம பயம். ஆல்ரெடி ஹீரோக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும். இவங்கள வேற பார்த்தா நம்மள கொன்றுவான்னு சொல்லிட்டு பயந்து நின்னுட்டு இருக்காங்க. வாடி
போலான்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்து ஹீரோட அம்மா அங்க வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்து இவங்கதான் அவனோட ஃப்ரெண்ட்ஸா, வாங்கல எல்லாரும் வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட அவங்களும் கரெக்டா நீங்க தானே எங்களுக்கு பீட்சா வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்க மாத்தி மாத்தி இன்ட்ரோ வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் வேணான்னு சொல்ல கேட்காம அவங்க கூட்டிட்டு போறாங்க. உள்ள போய் எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹீரோவோட என்ட்ரி ஆல்ரெடி செம்ம கோவத்துல வந்துட்டு இருக்காரு. உள்ள வேற இவங்க உட்காந்துட்டு இருக்க செம்ம காண்டாரு. அந்த டைம் பார்த்து ஹீரோட தம்பி இங்க வந்து அண்ணா பாருனா இவங்க வீடு மாதிரி இவங்க எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி அவன் வேற கம்ப்ளைண்ட் பண்றான். பட் எதையுமே கோலப்படவ ஹீரோட அம்மா ஹீரோவை பார்த்து டேய் நான் பாக்குறதுக்கு உங்க அம்மா மாதிரி இல்லையா உங்க அக்கா மாதிரி இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ எதையுமே கண்டுக்காம ஹீரோயினை பார்த்து என்னோட பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னல என் லைஃப்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி அப்படின்னு திட்ட உடனே ஹீரோட அம்மா ஹே ஏன்டா அவளை திட்டுற, நான் தான் போட்டோவை புக்ல வச்சேன், ஸ்கூல்ல ரூமர்ஸ் எல்லாம் வருது சகஜண்டா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அங்க இருந்து போயிட்டாரு. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மா ஏய் டின்னர் சாப்பிட்டு போங்க, சரி ஓகே நாங்க வீக்கெண்டுக்கு பீச்சுக்கு போறோம் நீங்களும் என் கூட வாங்கன்னு சொல்ல ஹீரோயின் வேண்டாம் எவ்வளவு சொல்றாங்க. பட் ஹீரோட அம்மா கேக்குற மாதிரி இல்ல, நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ரெமோ ஹீரோயின் ஹீரோ வீட்டுல தங்கியிருக்காரு இல்லையா, அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சோ லவ்வுக்கு பணம் தான் வேணும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா என் கல்யாணத்துக்காக நீங்க பணம் சேர்த்து வச்சிருப்பீங்களா, அதுல இருந்து எனக்கு காசு கொடுங்க எனக்கு இப்ப தேவைப்படுதுன்னு சொல்ல அவங்க அப்பா காரி துப்பி டேய் ஒழுங்கா போன் வச்சுட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லி திட்டி வச்சிடுறாரு. இவர் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. அவர் வந்து ரெமோ கிட்ட தம்பி லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோப்பா, காசு பணத்தை வச்சு லவ் வாங்கவே முடியாது, அதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ், ஒருவேளை காசு பணத்தை பார்த்து ஒரு லவ் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா லவ்வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ரெமோவும் கரெக்ட், ஃபர்ஸ்ட் நம்ம அவகிட்ட லவ் சொல்லணும், அப்பதானே அவளுக்கு என்னோட லவ் புரியும், நான் என் லவ்வுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட ஏய் உனக்குலாம் அறிவே கிடையாதா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. ஆக்சுவலா ஹீரோவோட ரூமும் ஹீரோயினோட ரூமும் பக்கத்துல இருக்கும். சோ ஹீரோயின் அவங்க ரூம்ல பேசுறது ஹீரோக்கு கேட்கும். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஏய் அவன் பண்ணது கரெக்ட் தாண்டி, நானும் ஹீரோவோட நிலைமையில இருந்தா இப்படி தானே திட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கும் அது கேட்டது ரொம்பவே ஃபீல் ஆயிடுது. ஹீரோயினை ரொம்பவே கஷ்டப்படுத்துறோன்னு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் இந்த வீக்கெண்ட் பீச்சுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோவையும் ஹீரோவோட தம்பியை வச்சு பிளாக்மெயில் பண்ணி வர சொல்றாங்க. அந்த டைம் பார்த்து அந்த மேனமணிக்கு அங்க வந்து நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அந்த பக்கம் ஸ்கூல்ல ரெமோ இன்னும் ஹீரோயின் வரையன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் தெரிய வருது இந்த மாதிரி ஹீரோயினும் ஹீரோவோட ஃபேமிலியும் சேர்ந்து பீச்சுக்கு போறாங்கன்னு சொல்லி. வேணும்னே உடம்பு சரியாத மாதிரி நடிச்சு ஹீரோயின் போனா அதே பீச்சுக்கு போலான்னு சொல்லி பிளான் பண்றாரு. பட் அவர்கிட்ட காசு இல்ல, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த டைம் பார்த்து வெளியே பிரின்சிபல் ஸ்கூட்டியோட வராரு. அவர்கிட்ட போய் என் ஆன்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்க, தயவு செஞ்சு உங்க வண்டியை கொடுங்கன்னு கெஞ்சி கூத்தாடி அந்த வண்டி அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துடுறாரு. இந்த பக்கம் ஹீரோவோட ஃபேமிலி, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த மேனமணிக்கு எல்லாரும் சேர்ந்து டூரை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த மேனமணிக்கு ஹீரோ விடுற மாதிரி இல்ல, நான் உனக்காக தர்பூசணி கொண்டு வந்திருக்கேன், அது சாப்பிட்டா தேன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோட அம்மா வாட்டர்மெலன் டேஸ்ட்ல தாமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுறாங்க. அப்போ அந்த மேனமணிக்கு சும்மா இல்லாம இந்த கேம் விளையாடலாமா அந்த கேம் விளையாடலாமான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோட அம்மா எதையுமே கேட்கற மாதிரி இல்ல. உடனே ஹீரோயின் நம்ம வேர்ட் கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்க ஹீரோட அம்மா பயங்கரமா எக்ஸைட் ஆகி விளையாடலாம் நீ ரொம்ப நல்லா பண்ணு, சூப்பரா கேம்லாம் செலக்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கேம்லயும் நம்ம ஹீரோயின் ஹீரோட பேரு தான் சொல்றாங்க. ஹீரோவுக்கு சிரிப்பே வந்துருது. ஹேய் இதுலயும் என்ன விட மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாம் பீச்சுக்கு போறாங்க. அங்க ஒரு கேம்ப் போட்டு ஸ்டே பண்றாங்க. அங்க ஹீரோயின் ஸ்விமிங் ட்ரெஸ் போடாம நார்மலா ட்ரெஸ் போட்டு வந்து நிக்க அதை பார்த்தும் ஹீரோட அம்மா வந்து சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே நீட்டா நீ ட்ரெஸ் பண்ற அப்படின்னு சொல்லி. பட் ஹீரோ கலாய்ச்சி விட்டுறாரு. அதனால ஹீரோயின் அடிக்க ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரெமோ ஹீரோயினை பாக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூட்டில வேகமா வந்துட்டு இருக்கான். டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுது. என்ன பெட்ரோல் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறான். இருட்டா இருக்கு. என்னடா இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைட் ஆன் பண்ணி வைக்க டக்குன்னு இடத்துல அது வெடிச்சிருது. இந்த பக்கம் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மேனாமணிக்கு ஹீரோ பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோவோட அம்மா வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட அந்த டைம் ஹீரோவோட தம்பி ஹீரோயினை பயங்கரமா கிண்டல் பண்ண ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட தம்பி தண்ணிக்குள்ள மாட்டிக்கிறான். ஹீரோனுக்கு நீச்சலே தெரியாது, இருந்தாலும் அவங்க தண்ணியில இறங்கிடுறாங்க. ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ள மாட்டிக்கிறாங்க. தூரத்துல இருந்து எல்லாரும் பாக்குறாங்க. பட் இவங்க விளையாடுறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. பட் ஹீரோ இதை கண்டுபிடிச்சிட்டாரு. வேகமா ஓடி வந்து ரெண்டு பேரையும் காப்பாத்துறாரு. ஹீரோயின் பயத்துல ஹீரோவை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட் அதெல்லாம் டின்னர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட அப்பா ஹீரோயின் கிட்ட ஏமா அப்படி பண்ண, தண்ணில எல்லாம் இனிமேல் போகாதமா அப்படின்னு சொல்லி ஃபீலிங்ஸா பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ அங்க வந்து ஹீரோயின் கிட்ட நீ சரியான ஒரு ட்ரபிள் மேக்கர், உன்னால சும்மாவே ஒரு நாள் கூட இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன திட்டாத,
எனக்கு இப்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல ஹீரோ உனக்கு உடம்பு சரி சரி அப்படின்றாரு. அந்த டைம் ரெமோ தீஞ்சு போய் அந்த இடத்துக்கு வராரு. எல்லாரையும் பார்த்து ஹீரோயின் எங்கன்னு கேட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாரும் நைட்டு தூங்க போறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ரெமோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு நீ ஹீரோயின்காக தான் இங்க வந்தியா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ரெமோவும் ஆமா நான் ஹீரோயின்காக தான் வந்தேன், நீ அவளை தண்ணியில இருந்து காப்பாத்தினியாமே, நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோவும் பேசாம நீயும் வந்து எங்க வீட்லயே தங்கிற அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. அப்புறம் ரெமோவை பார்த்து உனக்கு ஹீரோயின்னா அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரெமோ ஆமா எனக்கு ஹீரோயின்னா ரொம்ப பிடிக்கும், அவளை எப்பயுமே ஹாப்பியா வச்சுக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ நீ தான் அவளுக்கு கரெக்டான ஜோடின்னு சொல்ல இது ஹீரோயின் கேட்டுறாங்க. இவ என்னதாடா நினைச்சிட்டு இருக்கான், நம்மள பிடிக்குமா பிடிக்காதா இவனுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே ட்ரிப் முடியுது. அடுத்த நாள் எல்லாருமே ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. அடுத்த எக்ஸாம் வருது. அதுல ஹீரோயின் ரொம்பவே லோ மார்க் எடுத்திருக்காங்க. உடனே எல்லாரும் பேசிக்கிறாங்க அடுத்த எக்ஸாம் தாண்டி நமக்கு லாஸ்ட், அதுல நம்ம நல்ல மார்க் எடுத்த தாண்டி நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கும், பேசாம நீங்க நைட் ஸ்டடி பண்ணலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நைட் ஸ்டடியும் பண்றாங்க. அங்க ஹீரோட அம்மா வந்து உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, ஏன் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ, சரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பக்கத்து ரூம்ல தான் ஹீரோ இருக்கான், அவன் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயினோட இங்கிலீஷ் புக் எடுத்து பாக்குறாங்க. அதுல ஃபுல்லாவே ஹீரோ பத்தி எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோயினை பார்த்து பயங்கரமா கலாய்க்கிறாங்க. அப்புறம் படிக்கலாம்னு சொல்லிட்டு புக் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சம் கூட தெரியல. சரி அடுத்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வர வழியில நீ ஹீரோ கிட்ட போய் ஹெல்ப் கேளு அப்படின்னு கேட்க ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினை ஹீரோட ரூம்குள்ள தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயினும் போய் ஹெல்ப் கேட்க ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் அப்படியே கெஞ்சி அந்த சொல்யூஷனை கேட்டுட்டு வந்துடுறாங்க. அடுத்த சம் பாக்கலான்னு பார்த்தா அதுவும் அவங்களுக்கு தெரியல. மறுபடியும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறாங்க. இவங்களும் பயந்து போய் கேக்குறாங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்காங்க. ஹீரோ டென்ஷன் ஆகி வெளியே போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துறாரு. அப்புறம் ஹீரோயினை பார்த்து இதுக்கப்புறம் என் தூக்கத்தை நீ கெடுத்த அவ்வளவுதான் அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து ஹீரோ சொல்லி கொடுத்தாரு இல்லையா, சோ அந்த எல்லா சமயம் பாத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கெண்டும் நாங்க வரோம் அப்படின்னு வேற சொல்றாங்க. இது அந்த கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் பாத்துறாங்க. ஹீரோயின் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, நாங்களும் வரோம், ஹீரோவை எங்களுக்கும் சொல்லி கொடுக்க சொல்ல அப்படின்னு சொல்லி. அப்பயும் ரெமோ சண்டை போடுறான். உடனே எல்லாரும் ரெமோ நாங்க எல்லாரும் யூனிவர்சிட்டி போகணும், எப்படியும் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிதான் ஆகணும், வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா ஒரே ஷூஸா இருக்கு. ஹீரோ யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோ பார்த்து ப்ளீஸ் டீச்சர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு வேற கேக்குறாங்க. உடனே ஹீரோ இதெல்லாம் அவளோட வேலைதான், என்னால முடியாது, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போக உடனே ஹீரோட அம்மா உன்னை நம்பிதான்ப்பா வந்திருக்காங்க, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நைஸா எட்டி பாக்க ஹீரோ அதை பார்த்துட்டு உன்னோட வேலை தானே அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின் ப்ளீஸ் எப்படியாவது நாங்க யூனிவர்சிட்டி போகணும், ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ளீஸ் சொல்ல ஹீரோவும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பட் ஹீரோயின் கிளாஸ் கவனிக்காம ஹீரோவையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ டயர்டா தண்ணி குடிக்கலான்னு கீழே வந்ததும் ஹீரோயின் இந்த ஐஸ் வாட்டர் குடி அப்படின்னு சொல்ல ஹீரோ வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாரு. இதனால ஹீரோயின் அப்செட் ஆறத பார்த்த ஹீரோட அம்மா ஒரு பிளான் பண்றாங்க. நான் அர்ஜென்ட்டா வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தம்பியையும் அங்க இருந்து கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. சோ ஹீரோ இந்த நைட்டு டின்னர் பண்ணணும். அவங்களுக்கு சுத்தமா சமைக்கவே தெரியாது. இருந்தாலும் ஹீரோ கிட்ட நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோட அம்மா ஹீரோட அப்பா கூப்பிட்டு ஹீரோயினோட அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அப்பா கேக்குறாங்க எதுக்கு அவங்க தனியா விட்டு வந்தேன்னு சொல்லி. அதுக்கு ஹீரோட அம்மா அவங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க, தனியா விட்டாவது 2 பேரும் பேசிக்கிறாங்களான்னு பாக்கலாம், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் சொதப்புன்னு சொதப்பி தீஞ்சு போய் ஒரு ஃபுட்டை குடுக்குறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு இதுக்கு தான் நீ சமைக்கிறேன்னு சொன்னியா, நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சமைச்சு போட்டுறாரு. ஹீரோயின் ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பார்த்துட்டு நீ செம்மையா சமைக்கிற அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ சமைக்கிறதுக்கும் மூளை வேணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் அப்போ எங்க அப்பாவுக்கும் நிறைய மூளை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெமோ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெமோ கூட ஒரு வாட்டி எங்களுக்கு ரைஸ் கேக் கொண்டு வந்தா சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்ல ஹீரோ உடனே அதெல்லாம் ஒரு டிஷ்ஷா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் அது எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு அதை பத்தி பேச ஆரம்பிக்க ஹீரோக்கு செம கடுப்பாயிருது. நீ சாப்பிடவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை புடுங்கிட்டு வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வை அப்படின்ட்டு அங்க இருந்து போயிட்டாரு. ஹீரோயின் உடனே நான் ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அந்த டைம் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஹீரோயினோட அப்பா தான் பேசுறாரு. நாங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க புக் எடுத்து படிக்கலான்னு பார்த்தா இங்கிலீஷ் புக்கை காணும். அதுலதான் ஹீரோ பத்தி அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடுறாங்க. ஒருவேளை ஹீரோட ரூம்ல தான் இருக்குமோ, பார்த்தா பயங்கரமா கலைப்பானே, சரி போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க நைஸா உள்ள போய் பாக்குறாங்க. அங்க ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோயினோட ஸ்லோவா உள்ள நடந்து போய் அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட புக்கையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது ஹீரோ பாத்துறாரு. ஹீரோயின் அப்படியே பிடிச்சு பெட்ல போட்டு ஆமா இங்க எதுக்கு வந்த இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண கிட்ட போறாரு. அப்ப ஹீரோயின் நம்ம டேட்டிங்கே போகல, அதுக்குள்ள எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஆசையப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம் பார்த்து ஹீரோவோட ஃபேமிலியும் ஹீரோயினோட அப்பாவும் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேகமா ஹீரோட ரூம்ல இருந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோட தம்பி அங்க வந்து இங்க என்ன நடக்குது, ஏன் அவளோட ஃபேஸ்
ஃபேஸ் அப்படியே ரோஸ் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்க ஹீரோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கிலீஷ் புக் எடுக்கிறத பாக்குறாரு. ஆக்சுவலா ஹீரோயின் அதை மறந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு ஓ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு ஹீரோ ஏன் நம்மள பார்த்து சிரிச்சான், லூசு பையன், எப்ப பார்த்தாலும் நம்ம கூட விளையாடுறதே உனக்கு பொழப்பா போச்சு. நானும் ஒரு டைமும் அவனை மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் என்னோட இதயம் நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குது. நான் நிஜமாவே அவனை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த லாஸ்ட் எக்ஸாமோட ரிசல்ட்டும் வந்துருது. அதுலயும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே கம்மியான மார்க் வாங்கியிருக்காங்க. ஐயோ யூனிவர்சிட்டி ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அந்த லேடி டீச்சர் இருக்காங்க இல்லையா, ஹீரோயினை கூட பிடிக்கும்ல அவங்களுக்கு, அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்க கண்டிப்பா நீ எடுத்த மார்க்குக்கு நமக்கு சீட்டு கிடைக்காது, நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வச்சுதான் ஏதாவது ஒரு சீட்டை பிடிக்கணும், உன் தாத்தா மிலிட்டரி மேனா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஒரு யூனிவர்சிட்டியா தேடி தேடி பாக்குறாங்க, எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்ல. ஹீரோயினே அப்செட் ஆயிடுறாங்க, என்ன பண்றதுன்னு அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோயினோட பென்ல அவங்க பிளட் டொனேட் பண்ணிருப்பாங்க, அதை பத்தி எழுதியிருக்கோம். அதை பார்த்த உடனே அந்த லேடி டீச்சர் ஹே நீ பிளட் டொனேட் பண்ணிருக்கியா, சூப்பர், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ ஒரு தாட்டி பிளட் டொனேட் பண்ணா 10 மணி நேரம் நீ சோஷியல் சர்வீஸ் செஞ்ச மாதிரி, சோ இதை வச்சு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு யூனிவர்சிட்டியை பிடிச்சிடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜில்லும் அதே யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிப்பா, பட் வேற டிபார்ட்மெண்ட்க்கு. நம்ம ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டான ஜக்குக்கு எந்த ஒரு யூனிவர்சிட்டியுமே கிடைச்சிருக்காது, ஏன்னா அவளோட மார்க் ரொம்பவே லோவா இருக்கும். அந்த டைம் ரெமோ அங்க வந்து ஹே என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க ஜக்கு கிண்டல் பண்றா, நீ என்னப்பா பண்ண போற, யூனிவர்சிட்டியும் ஒன்னும் செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல உடனே அவன் நான் ஏதாவது பண்ணி ஹீரோயினை பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோ அங்க இருக்க ஒரு ப்ரொஃபசர் கூட பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த ப்ரொஃபசர் ஹீரோ கிட்ட நீ நல்லா படிக்கிற பையன்பா, பேசாம நீ யூஎஸ் போயிட்டு நல்ல ஒரு கோர்ஸா எடுத்து படியேன் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் அந்த லேடி டீச்சர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹீரோயின்காக ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம பிரின்சிபல் கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேக்குறாங்க. பட் அந்த பிரின்சிபல் என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க, அவங்க அந்த காலேஜ்க்கு அப்ளை பண்றதுக்காக அவங்கள பத்தின ஒரு இன்டர்வியூ கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா சப்மிட் கொடுக்கலாம்னு போகும்போது க்ளோஸ் ஆயிடுது. என்னடான்னு செக் பண்ணா அது எரர் ரிப்போர்ட் காட்டுது. ஹீரோயின் அதை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அங்க வந்து ஹெல்ப் பண்ண வராரு. ஹீரோயினை வேற திட்டுறாரு, எதுக்கு தேவையில்லாத இப்படி இத்தனை ஆப் ஏத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் அப்பவும் அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா கவலைப்படாதம்மா, நம்ம வேற யூனிவர்சிட்டி கூட பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அழுகாத, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் டக்குன்னு அழுகிறது ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹீரோ எப்படியோ ரெக்கவர் பண்ணி கொடுத்துறாரு. உடனே ஹீரோட அம்மா சரி ஓகே சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வாங்க, நான் டின்னர் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஹே உனக்கு தான் படிப்பே வராதுல, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிற அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் நீ சொல்றது கரெக்ட் தான், எனக்குள்ள ஒரு திறமை இருக்கும்ல, அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ அதை எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் நமக்கு பிடிச்சமான வேலையை செய்யும் போது நம்ம ஹார்ட் பீட் ரொம்பவே அதிகமா துடிக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவரோட ஹார்ட்டை தொட்டு பாக்குறாரு. அப்புறம் அவர் அங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க அவன் சொல்றதும் கரெக்ட் தான், நமக்கு படிப்பே வராது, சரி காலேஜ் போய் பாப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஸ்கூல்ல காட்டுறாங்க அந்த லேடி டீச்சர் ஹீரோயினுக்காக பிரின்சிபல் எழுதின மாதிரியே ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ரெடி பண்றாங்க. அத பிரின்சிபல் கிட்டயும் காட்டுறாங்க. பிரின்சிபல் காண்டாய் இவளை எதுக்குதான் வேலைக்கு எடுத்தனே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயின் அப்ளிகேஷன் போட்டாங்க இல்லையா, அந்த யூனிவர்சிட்டி பத்தி சர்ச் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப மேனமணிக்கு நீயும் அப்ளிகேஷன் போட்டிருக்கியா, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி பயமுறுத்த ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அந்த பக்கம் ரெமோ ஹீரோயினை பார்த்து நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ, ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டாலும் கோலப்படாத, நான் இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் இன்டர்வியூ டேட்டும் வருது. அன்னைக்குன்னு பார்த்து சரியான புயல் மழை. ஹீரோயினோட அம்மா ஹீரோட அம்மா அப்பா எல்லாருமே சொல்றாங்க போகாத அப்படின்னு சொல்லி. பட் ஹீரோயின் இல்ல நான் கண்டிப்பா போகணும், இந்த ஒரு யூனிவர்சிட்டி தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புயல்லையும் அங்க இருந்து கிளம்புறாங்க. மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. போற வழி தண்ணி எல்லாம் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோயின் நடந்தே எப்படியும் அந்த யூனிவர்சிட்டிக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோட அம்மா ஹீரோயின் எப்படி போனாலும் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் அதை கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோயின் எப்படியும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போயிடுறாங்க. அங்க ஹீரோயினோட போட்டோஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எது மேல இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு கேட்க அங்க போய் ஹீரோயின் ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு லேடி ப்ரொஃபசர் இருக்காங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசுறாங்க. நீ 99th ரேங்க்ல இருந்து 50th ரேங்க் போயிருக்க, அதுவும் ஒரு வீக்ல. ஆனா அடுத்த எக்ஸாம்லயே மறுபடியும் ஃபெயில் ஆயிட்ட, இதுல ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேற எடுத்துட்டு வந்திருக்க, 2-3 தாட்டி ரத்தம் கொடுத்திருக்க, வேற எந்த டேலண்டும் உனக்கு இல்ல, இத வச்சு உன்னை எப்படி நாங்க இன்டர்வியூல செலக்ட் பண்ணுவோம்னு நீ நினைச்ச அப்படின்னு கேட்க ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. சரி ஓகே எதுக்காக நாங்க உன்னை செலக்ட் பண்ணணும் சொல்லு அப்படின்னு கேட்க ஹீரோயின் அதுக்கும் அமைதியா இருக்காங்க. சரி நீ கிளம்பலாம் அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. பட் ஹீரோயின் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்து அந்த ப்ரொஃபசர் கிட்ட மேம் எனக்கு தெரியும் எனக்கு எந்த ஒரு டேலண்டும் இல்ல, பட் நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு தெரியும் நீங்க என்ன செலக்ட் பண்ண மாட்டீங்க, வேற ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தான் செலக்ட் பண்ணுவீங்க, அவ கண்டிப்பா நல்லா படிப்பா. பட் ஒரு விஷயம் இருக்கு, இவ்வளவு பெரிய புயல் மழையிலையும் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நிறைய பேர் லேசியா வராம இருந்திருக்கலாம், பட் நான் இந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். என்னோட லைஃப்ல எப்பயுமே நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன், ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோட அம்மா கிட்ட நான் ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோட அம்மா கவலைப்படாதம்மா, நாளைக்கு வந்து ஹீரோ யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத போறான், நீ அவன் கூட போ அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே நான் யூனிவர்சிட்டி
யூனிவர்சிட்டி எக்ஸாம்லாம் எழுத போறது இல்ல, பார்ட் டைம் ஜாப் தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோட அப்பா செமையா திட்ட ஆரம்பிச்சிடறாரு. உனக்கு என்ன லைஃப் விளையாட்டா போச்சா, எனக்கு அப்புறம் நீ தாண்டா பிசினஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ எதையுமே கேட்காம எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சோ ஹீரோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இதை பார்த்த ஹீரோயின் எப்படியாவது ஹீரோ எக்ஸாம் எழுத வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க அப்பாவோட ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறாங்க. அவங்க அப்பாவும் ஸ்பெஷலா டிஷ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. இதெல்லாம் சாப்பிடுங்க, அப்பதான் நாளைக்கு எக்ஸாம் நீங்க நல்லா எழுதுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த ஃபுட் எனக்கு பேக் பண்ணி தாங்களே அப்படின்னு வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ஹீரோவோட டோர் பக்கத்துல நின்று கதவை தட்டிட்டே இருக்காங்க. பட் ஹீரோ திறக்கிற மாதிரி இல்ல. உடனே ஹீரோயின் வெளியே இருந்தே ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல எல்லாரும் உன்னை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எனக்காக அந்த எக்ஸாம் எழுதேன், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கலாம். நான் வெளியவே இந்த ஃபுட்டை வச்சுட்டு போறேன், டக்குன்னு வந்து சாப்பிட்டு சூடாறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ஹீரோ மெதுவா டோர் ஓபன் பண்ணி ஹீரோயின் கொடுத்த ஃபுட் எடுத்து பாக்குறாரு. அதுல ஹீரோயின் அந்த ஸ்பூன் நல்லா இருக்கும் இல்லையா, அதையே ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோ எக்ஸாம் எழுத போவாரா மாட்டாரான்னு சொல்லி. ஹீரோயினே சொல்லிட்டாங்க ஹீரோ ரெடியாவும் வருவாரா என்ன. ரெடி ஆகி கீழே வராரு. எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. அப்ப அவரு கொஞ்சம் உடம்பு முடியல, கோல்டா இருக்கு. உடனே ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்க டேப்லெட் எடுத்து கொடுக்குறாங்க. அவரும் சாப்பிட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா தூக்கம் மருந்து. ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு அது துப்புன்னு சொல்றாங்க. சீ சும்மாரே நான் நல்லதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக போறாங்க. ஹீரோயின் கேட்டுட்டே வராங்க, நான் சொன்னனால தானே நீ எக்ஸாம் எழுத வந்த அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே உன்னோட எக்ஸாம் சென்டர் அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ எக்ஸாம் ஹால்ல தூங்கி விழுந்துட்டு இருக்காரு. இது மேனமணிக்கு நோட் பண்ணிடுறா. அப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களும் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு ஹீரோக்கு நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜில்லு ஜக்கு இதை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்ல. அப்பாடா லெசன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுல ஜக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போயிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் கிட்ட வா உனக்கும் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு போட்டு வர விடுறாங்க. அந்த டைம் மேனமணிக்கு அங்க வந்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்து மேக்கப் போட்டுருக்கியா, ஹீரோ அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா, நீ தானே அந்த டேப்லெட் கொடுத்த, வேணும்னு தானே பண்ணேன்னு சொல்லி பேச ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. சோ ஹீரோயினால ஹீரோவை ஃபேஸ் பண்ணவே முடியல. அவர்கிட்ட அதிகமா பேசாம மறைஞ்சே இருக்காங்க. கொஞ்ச நாட்கள் போகுது. எக்ஸாம் ரிசல்ட்டும் வருது. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல லீஸ் மார்க் எடுத்துறாங்க. பட் அவங்க அதை பத்தி கவலைப்படாம ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் ரெமோ பார்த்துட்டு ஹீரோயின் நானும் தான் கம்மியான மார்க், நீ கவலைப்படாத, உன்னை நான் பத்திரமா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஹீரோக்கும் ரிசல்ட் வருது. ஹீரோ வழக்கம் போல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காரு. அவராலே நம்ப முடியல. இந்த விஷயம் ஹீரோனுக்கும் தெரியுது. அந்த ஸ்கூல் ஃபுல்லா கத்தி செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க, நீ கம்மி மார்க் எடுத்துட்ட ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் விடு, ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிருந்தாங்க இல்லையா, சோ அந்த காலேஜ்ல இருந்து அட்மிஷன் கால் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோவோட தம்பி வேணும்னே வேற மொபைல்ல இருந்து கால் பண்ணி நாங்க யூனிவர்சிட்டில இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு மொக்கெல்லாம் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கடுப்பாயிடு திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கால் வரும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. கடைசியா ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜில்லு. எனக்கு காலேஜ்ல இருந்து கால் வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு செம்ம அப்செட் ஆயிடுது. நைட்டு 10 மணி ஆயிடுது, எந்த ஒரு காலுமே வரல. ஹீரோயின் சோகமா உட்காந்து ஹீரோட அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்க டக்குன்னு கால் வருது யூனிவர்சிட்டில இருந்து. ஆல்ரெடி நாங்க நிறைய பேரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம், அதுல ஒருத்தவங்க டிராப் அவுட் ஆயிட்டாங்க, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களை கூப்பிடுறோம்னு சொல்ல ஹீரோயினுக்கும் ஹீரோட அம்மாவுக்கும் செம ஜாலி. 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இத ஹீரோ பாக்குறாரு, சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட அப்பாவோட ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மா அப்பா ஹீரோயின் 3 பேரும் போய் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஹீரோட அப்பா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு, ஒரு Dress. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, மியூசிக் டிராமாவோட டிக்கெட். சோ ஹீரோயின் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகி அடுத்த நாள் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, டிராமா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயினோட அம்மா அங்கேயே ஒரு பிளான் போடுறாங்க. நாங்க டிராபிக்ல மாட்டிக்கிட்டோமா, நீ உள்ள போய் உட்காரு, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த டிராமா பாக்கிறதுக்காக உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயின் தனியா இருப்பா, நாங்க டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம், நீ போறியா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அங்க போயிடுறாரு. ஹீரோயின் உள்ள தியேட்டர்ல உட்காந்துருக்காங்க. ஹீரோ வந்து பக்கத்துல உட்கார்றாரு. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோவையே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோயினோட தலையை திருப்பி விட்டுட்டு இருக்காரு, ஸ்டேஜ் பாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த மேஜிக் ஷோவும் முடியுது. ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆமா யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே நீயும் ஏன் இதையே கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் நீதான் ஸ்மார்ட் ஆச்சே, உனக்கு எந்த யூனிவர்சிட்டி போனாலும் கிடைச்சிடும். எங்க பாட்டி எப்பவுமே சொல்லுவாங்க, நமக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்த மட்டும் தான் நம்ம செய்யணும், எல்லாரையும் எப்பயுமே ஹாப்பியா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ கேம் விளையாடி ஒரு டாய் எல்லாம் வின் பண்ணி கொடுக்குறாரு ஹீரோயினுக்கு. அதை அவங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல பார்த்தா ரோமியா உட்காந்துருக்கான். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, நாங்க மியூசிக் டிராமா பார்க்க வந்தோம், இங்க பாத்தியா இந்த பொம்மையை ஹீரோ தான் எனக்கு ஜெயிச்சு கொடுத்தான், யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கிடைச்சதுல அதுக்காக அப்படின்னு சொல்ல ரெமோ உடனே அதெல்லாம் ஒரு கேமா, அதுவும் ஜெயிச்சு கொடுத்துருக்கான் பார் இவ்வளவு குட்டியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஹீரோ உடனே சிரிச்சுட்டு அங்க ஒரு பேப்பர் கப் இருக்கு, அதை எடுத்து அப்படியே டஸ்ட்பின்ல கரெக்டா குறி பார்த்து அடிக்க ரெமோவும் இப்ப நான் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி திரும்ப அப்படியே போடுறான். இப்படியே மாத்தி காம்படிஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை பார்க்கும்போது சில விஷயங்கள் தோணுது. ஒரு படத்துல ஹீரோயினுக்காக 2 பேர் சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் நினைச்சு பாக்குறாங்க. டக்குன்னு வேண்டான்னு வேற கத்திடுறாங்க. அப்புறம் எப்படியோ சமாளிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள்
நாள் ஹீரோ யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறதுக்காக போறாரு. வீட்டுல இருக்க எல்லாரும் ஹாப்பி குட் லக் எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. பட் ஹீரோ எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை இவ திரும்பி வந்துருவானோ, சரி பின்னாடியே போலான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவங்க வச்சிருக்க பேக்ல ஹீரோயின் ஒரு டால் ஜெயிச்சு கொடுத்தாரு இல்லையா, அதை மாட்டிருப்பாங்க. ஹீரோவை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஹீரோவுக்கும் தெரியும் ஹீரோயின் நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது ரோட கிராஸ் பண்றாங்க. அந்த இடத்துல ஹீரோ கொடுத்த அந்த பொம்மையை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்து எடுக்கலான்னு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதை ஹீரோவும் தெரிஞ்சுக்கிறாரு. அதோட சீன் கட்டாது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி காட்டுறாங்க. கால்ல கட்டு போட்டிருக்காங்க. ஹீரோயின் அப்ப கூட கண்ணு திறந்து ஹீரோ யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத போயிட்டாரா அப்படின்னு கேட்க, அங்க ஹீரோயினோட அப்பா, ஹீரோட அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. போயிட்டாமா, உன்னை இங்க அட்மிட் பண்ணிட்டு அவன் எக்ஸாம் எழுத போயிட்டான் அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு நிம்மதியே வருது. இப்படியே எக்ஸாம் எழுத போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துல ஹீரோ கதை திறந்து நீங்க எல்லாம் எப்ப வந்தீங்க அப்படின்னு கேட்க எல்லாரும் ஃபுல் ஷாக். இதோட இந்த எபிசோட் முடியுது.